பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்த என் ஆண்டவரே, பாவி எனக்காய் இரத்தத்தை சிந்தி மீட்டு வந்த எஜமானனே, பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்த என் ஆண்டவரே, பாவி எனக்காய் இரத்தத்தை சிந்தி மீட்டு வந்த எஜமானனே, மீட்டு வந்த எஜமானனே. படைத்தவரும் பரிசுத்தமுள்ள தேவனும் பரலோக பாதையிலே அழைத்து செல்ல காத்திருக்கிற கருணை தெய்வமுமாய் என் நேச தகப்பனுமாயிருக்கிற என் ஆண்டவரே, உமது ஆற்றலினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த அழைத்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன். தெய்வமே உமக்கு நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசு. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜீவ வார்த்தை அற்புதமாய் ஆற்றலாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் வெளிப்படுகின்ற இந்த ஜெப வேளையிலே உங்களையெல்லாம் சந்திக்க அழைத்திருக்க காத்திருக்கிற கருணை தெய்வத்திற்கு என் இருதயத்தின் ஆழத்திலே நன்றி செலுத்துகிறேன். அதே இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய இருதயங்களின் தேவைகள், உள்ளத்தின் கவலைகள், போராட்டங்கள் அனைத்தையும் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். கருணையும் இரக்கமும் அளவில்லா நேசமும் உடைய நல்ல தகப்பனாகிய ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திப்பதற்காக நீர் ஆவலோடு காத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ உமது நேச பிள்ளைகள், இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. என்ன போராட்டங்கள்! இந்த உலக வாழ்க்கையே ஒரு போராட்டத்தின் களமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் தேவரீர் சொன்னீர் ஆண்டவரே, இந்த உலகமோ துன்பம் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், வேதனைகள் நிறைந்த இந்த உலகம். ஆனாலும் ஒரு தேவனாகிய கர்த்தர் நான் இந்த உலகத்தையே ஜெயித்து விட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவரீர் பெற்றுக்கொண்ட ஜெயத்தை உடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. அதற்கு தேவரீர் தானே வழி சுவாமி. உம்மால் அன்றி வேறு வழி ஏது ஆண்டவரே? உம்முடைய வழிகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதானமாய் காண்பித்தரலும் ஆண்டவரே, பிரதானமாய் காண்பித்தரலும். அவர்கள் விழிகள் திறக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்தத்தின் பாதைகளை அவர்கள் நன்கு அறியும்படி செய்தரலும் ஆண்டவரே. அவர்களுடைய பாடுகள், வேதனைகள், மன வேதனைகள் எல்லாம் பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை நடத்தி செல்லக்கூட முடியாத சூழ்நிலை, எத்தனை எத்தனை போராட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகள் தத்தளித்து தவழ்ந்து கிடக்கிறார்களப்பா. கண்ணோக்கி பாருங்க சுவாமி, ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. குடும்பத்தின் நிலைகளை பாருங்க, பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்வதிலே என்ன தடுமாற்றங்களோடு தத்தளித்து நிற்கிறார்கள் என்பதை பாருங்க ஆண்டவரே. நோய்கள் ஒருபுறம், நோய்களினாலே அவதிப்பட்டு கையில் இருக்கிற பணங்களை எல்லாம் செலவழித்து பார்த்து கூட நிம்மதியற்ற நிலை, போராட்டத்தின் நிலை, உயிருக்கே அழிவு உண்டாக்கி விடுமோ என்ற பதற்றத்தின் சூழ்நிலை. போராட்டம் சுவாமி, போராட்டம் ஆண்டவரே. தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்துகிறார்களே சுவாமி. கண்ணீர் சிந்தி அழுகிறாங்களப்பா. அவங்க கண்ணீர் சிந்துறது உங்களால் பொறுத்து கொள்ள முடியாத தகப்பன் நீங்கள் ஆயிற்றாண்டவரே. இதோ இந்த உலகத்தில் பெற்றோர்களின் அவல நிலையை பாருங்க சுவாமி. பிள்ளைகள் 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 என்று பிள்ளைகளை பெறுவதற்கு முன்னதாகவே ஆசை ஆசையாய் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உயர்த்தி உயர்த்தி எவ்வளவோ மேலோங்கி நிற்கத்தக்கதாய் பிள்ளைகள் மேல் தங்கள் சிரத்தையை வைத்து பெற்றெடுத்த பிற்பாடு அவர்களை வளர்ப்பதிலும் ஆளாக்குவதிலும் உயர்த்துவதிலும் மேன்மைப்படுத்துவதிலும் சிறந்தவங்க செய்வதிலும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் விடுத்து அவருடைய ஆசைகளை எல்லாம் களைந்தெறிந்து பிள்ளைகள் 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 என்று வளர்க்கிறார்களே. ஆனாலும் கூட
அவர்கள் வயதிற்கு வந்த மாத்திரத்திலே, திருமணமாகி பெரியவர்களான மாத்திரத்திலே பெற்றோர்களை உதறி தள்ளுகிற சூழல் ஆண்டவரே, முதியவர்கள் என்று புறம்பே தள்ளுகிற சூழ்நிலை ஆண்டவரே, அவர்கள் தாங்க முடியாது. எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாது போனார்களே, எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாது போனார்களே, நாங்கள் என்ன செய்யட்டும் என்று அல்லல் பட்டு நிற்கிற அந்த பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாய், தேறுதலாய், ஆற்றலாய் இப்பொழுது அவர்களை அணைத்துக் கொள்வதாக சுவாமி. எங்கெங்கு உம்முடைய பிள்ளைகள் தள்ளப்பட்ட நிலையிலே அவதிப்பட்டு நிற்கிறார்களோ, ஆதரவற்று நிற்கிறார்களோ, அனாதைகளாய் நிற்கிறார்களோ ஆண்டவரே, தெருக்களிலும் சாலை ஓரங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் கூட மதி இழந்து புத்தி கூர்மை இழந்து ஆண்டவரை எங்கெங்கெல்லாமோ மாநிலங்களை விட்டு, ஊர்களை விட்டு, வீடுகளை விட்டு, தெருக்களிலும் சாலைகளிலும் அலைந்து கொண்டிருக்கிற சிறியவர் முதலாய் பெரியவர் முதலாய் ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் செய்ய தெரியாத சூழ்நிலையிலே புத்திகள் பலவீனமடைந்து மதிகட்ட சூழ்நிலையிலே அலைந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. யார் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீர்தானே ஆண்டவரை உதவி செய்ய முடியும். அவர்களும் உமது பிள்ளைகள், உமது சாயலாய் படைக்கப்பட்ட நேச பிள்ளைகளாயிற்றே ஆண்டவரே. அவர்கள் இந்த அவல நிலையை மாற்றி உமக்கு உகந்த வாழ்வு வாழச் செய்யும் தகப்பனே. தேவரீர் இந்த அற்புத வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய துன்பங்களை துடைத்து துயரங்களை மாற்றி மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் ஆசீர்வாதத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளா நீர் அவர்களை உயர்த்தப் போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, போராட்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே இன்னல்களும் இடையூறுகளும் அவதூறுகளும் அவமானங்களையும் அள்ளி கொடுக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் வாழ்வு என்பது மிகுந்த ஒரு சிரத்தையானதாக, மிக ஒரு சங்கடங்கள் நிறைந்த வாழ்வாகத்தான் இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையிலே என் மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து விடுவேன், என் ஆற்றலினாலே, என் பலத்தினாலே நான் வாழ்ந்து விடுவேன், என் உடல் உள்ள உழைப்பினாலே வாழ்ந்து விடுவேன் என்று உங்கள் உள்ள பலன்களை, உடல் பலன்களை, பண பொருள் பலன்களை எண்ணி வாழ ஆசைப்படாதீர்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உங்கள் உள்ளம் இந்த உலக போக்கை நினைத்து, உலக வாழ்க்கை நினைத்து, உலக சூழ்நிலைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட தடுமாற்றம் அடைந்து நிற்கிறதா? இதோ சங்கீதம் 42 5-8 வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதை பாருங்கள். நைந்து போன உங்கள் நெஞ்சம், உடைந்து நிற்கிற உங்கள் நெஞ்சம், தடுமாறி போய் நிற்கிற உங்கள் இருதயத்தை பார்த்துத்தான் சங்கீதம் 42 சொல்லுகிறது. என் நெஞ்சே, என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழந்து இருப்பது ஏன்? உன் நம்பிக்கை நீ இழப்பது ஏன்? நீ கலக்கமுற்று நிற்பதுதான் ஏன்? இந்த உலக வாழ்க்கையிலே உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் நீ இழந்து விட்டாயோ? உன் உள்ளத்திலே கவலைகள் கண்ணீரும் உன்னை கண்களை இறுக மூடிக்கொண்டிருக்கிறதோ? கலக்கமுற்று நிற்கிறாயோ? தவித்து நிற்கிறாயோ? இதோ உன் கடவுளாகிய ஆண்டவரை பார். உன் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ உற்று நோக்கு. அப்பொழுது நீ வாழ்வடைவாய், அப்பொழுது உன் இருதயம் மகிழ்ச்சி பெறும் என்று சங்கீதம் 112:7 சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை விசுவசிக்கிறவருடைய இருதயமோ நிலை கொண்டதாக, உறுதியுடையதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் மகனே, என் மகளே, ஆண்டவரிடத்திலே உன் நம்பிக்கை வை. உன் இருதயத்தின் குமுறலை, உன் இருதயத்தின் தேவைகளை எல்லாம் உன் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே பதித்து வைப்பாயாக. அப்பொழுது நீ பலன் கொள்வாய், திடன் கொள்வாய், ஆறுதல் அடைவாய், அகமகிழ்வாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது. உன் ஆண்டவரை நீ எப்படியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று உபாகமம் 7:9 சொல்லுகிறதை பார். உன் கடவுளாகிய ஆண்டவரை தேவன் என்று நீ அறிக்கையிடுவாயாக. தேவன் என்று, அவரே உண்மையான கடவுள், அவரே மெய்யான தேவன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையிலே, இந்த உலகத்தின் வாழ்விலே உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் எதுவாக இருக்கிறது, எப்படியாக இருக்கிறது? ஆனால் நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை, உன் தேவனாகிய ஆண்டவர் அவர்தாமே, ஒருவர்தாமே கடவுள் என்றும்,
அவர் ஒருவரே மெய்யான கடவுள், மெய்யான தேவன் என்றும் உன் உள்ளத்தினாலே, உணர்வினாலே, முழு இருதயத்தினாலே நீ அறிந்து வாழ வேண்டும் என்று உபாகமம் 7:9 உமக்கு அருகாக சொல்லி தருகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த அன்பான ஆண்டவர் மேலே நீ அன்பாய் இருக்கின்ற பொழுது, நீ அவரிடத்திலே அன்பு கூறுகின்ற பொழுது, அவரிலே, அவருடைய கட்டளைகளிலே நீ கருத்தாய் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது, அந்த வாழ்வின் சூழலில் இருக்கிற ஜனங்களுடைய நிலையை ஆண்டவர் எப்படியாய் வைத்திருப்பாராம்? 1000 தலைமுறை வரைக்கும் அவர்களை ஆசீர்வாதத்தினாலே தம்முடைய இரக்கத்தின் உடன்படிக்கையை காத்து நிற்கிற கருணை நேசராய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை விசுவசிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய கட்டளைகளின்படி கருத்தாய் நடக்கிறவருடைய வாழ்க்கை சூழலிலே அவர்களுக்கு 1000 சந்ததிகள் வரைக்கும் ஆசீர்வாதத்தின் நிழலிலே, தமது நேசத்தின் உடன்படிக்கை, இரக்கத்தின் உடன்படிக்கையிலே அவர்களை காக்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அதே வேளையிலே உபாகமம் 7:10 சொல்லுகிறதை பாருங்கள். இந்த அன்பு ஆண்டவரை நேசிக்காதவர்கள், அவரை பகைக்கிறவர்களை, அவர்களுக்கு என்ன பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது, அவருடைய பதிலே அவர்களை முதலாக அழிப்பதாகவே இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை பகைக்கிறவர்களை நேரடியாக அழிப்பது என்பதே அவருடைய பதிலாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவரை வெறுக்கிற ஜனங்களை நேரடியாக தண்டித்து தீர்ப்பதே அவருடைய கட்டளையாக, காலந்தாழ்த்தாது அவர் செய்கின்ற காரியமாகவும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி இருப்பதும், ஆண்டவரை விசுவாசத்தில் பலன் கொண்டு நிற்பதும், அவர் மேல் அன்பு கொண்டு அவரையே பற்றி கொண்டு, அவரே தேவன், அவரே மெய்யான கடவுள், அவர் ஒருவரே தேவன் என்று அவரிலே நம்பிக்கையில் பலன் கொண்டு இருதயத்தில் முழுமையாய் அவரை அறிந்திருந்து வாழ்வதும், அவரை அன்பு செய்து அவருடைய கட்டளைகளில் கருத்தாய் செயல்படுவதும், இந்த உலகத்தில் 1000 தலைமுறைகள் அவருக்குள் செழிப்படைந்து மேன்மையடைந்து ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய அவருடைய தெய்வீக உடன்படிக்கையை பற்றி கொள்ள கிருபையாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறியாது வாழுகிறவர்கள், உணராது வாழுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாத வாழுகிறவர்களுடைய வாழ்வின் நிலை, பகைத்து வாழுகிறவருடைய வாழ்வின் நிலை அழைக்கப்படுவதே அதன் ஆண்டவருடைய பதிலாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமது தண்டிப்பை அவர்களுக்கு கொடுப்பதே முதல் காரியமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் தாழ்த்த மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே உங்கள் வாழ்வின் நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் நிலை இத்தகைய வழிமுறைகளிலே எத்தகையதை ஒத்தாயிருக்கிறது? ஆண்டவரை அன்பு செய்வதிலா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலா, ஆண்டவரை அறிந்து அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்வதிலா, அவர்களுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு ஏற்ற பிரியமானதொரு வாழ்வதிலா, அல்லது ஆண்டவரை பகைத்து வாழுகின்ற வாழ்விலே, ஆண்டவரை வெறுத்து வாழுகின்ற வாழ்விலே நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை, அநேகரை போல எங்கே ஆண்டவர், எங்கே இருக்கிறார் ஆண்டவர், என்ன செய்கிறார் ஆண்டவர், இதோ நான் வாழுகிறேன், நான் உழைக்கிறேன், நான் பலனாயிருக்கிறேன் என்று, என்னுடைய உழைப்பில் தானே நான் உயர்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்குத்தானே பணம் பொருள் சேர்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய தொழில் தானே நான் அதிக வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து பார்க்கிறீர்களா? என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதோ ஒரு நொடி பொழுதலே எத்தகைய செல்வங்கள், எத்தகைய செழிப்பான வாழ்வுகள், எத்தகைய மேன்மையான வழிகளை நீங்கள் கண்டறிந்தவர்களாக, மேன்மையடைந்தவர்களாக, உயர்ந்து நிற்கிறவர்களாக இருந்தாலும் கூட, அருமையான சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர்மேல் குமிழி போன்றதாகவும் மறையும் நிழலுக்கு ஒப்பானவர்களாகவும் இருப்பார்கள் அத்தகைய வாழ்வு வாழுகிறவர்கள் என்று ஜீவ வார்த்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் உங்கள் வாழ்வின் நிலைகளை நீங்கள் எப்படியாய் கொண்டு செல்ல காத்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. சங்கீதம் 105 3-4 அருமையாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள்,
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரையே தேடுங்கள், அவரையே மாட்சிப்படுத்துங்கள் என்று. ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய இருதயமும் அக்களிக்கிறதா, அகமகிழ்வதா, ஆனந்த வாழ்வு வாழுகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது வல்லமையை தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது வேண்டுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், மேன்மைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஆண்டவரையே தேடுங்கள், ஆண்டவரையே தேடுங்கள், அவரது ஆற்றலை தேடுங்கள், அவருடைய வல்லமையை தேடுங்கள், அவருடைய கிருபையை தேடுங்கள். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமோஸ் 5:4, என்னை தேடுங்கள், என்னை தேடுகிற நீங்கள் வாழ்வடைவீர்கள், என்னை தேடுகிற நீங்கள் வாழ்வின் மேன்மையை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்வீர்கள் என்று. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைகளிலே யாரை தேடுகிறவர்களாக, யாரை மெய்யான தேவன் என்று கடவுள் என்று முன்வைக்கிறவர்களாக, இருதயத்தால் முழுமையாய் கட்டி பற்றி கொள்ளுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் வெளிப்பார்வையிலே சொல்வதாக இருக்கலாம், நான் ஆண்டவரைத்தானே தேடுகிறேன், நான் ஆண்டவரைத்தானே நேசிக்கிறேன், நான் ஆண்டவரிடத்தில் தானே மன்றாட்டை எழுப்புகிறேன் என்று. ஆனால் அப்படி அல்ல அநேகருடைய வாழ்க்கை நிலைகள். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரே என்று முன்வைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையின் வழிமுறைகள், செயல்பாடுகள் அனைத்தும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்டுதான் ஆண்டவர் இவ்வளவு வேகமான வார்த்தைகளை, இவ்வளவு உணர்ச்சி பொங்கிய வார்த்தைகளை, இவ்வளவு வேதனை நிறைந்த வார்த்தைகளை என்னிடத்திலே அவர் கொட்டி தீர்த்தார். உங்கள் கடினமான இருதயங்களையும், குளறுபடியான இருதயங்களையும், மந்தமான இருதயங்களையும் பார்த்துத்தான் தேவனாய கர்த்தர் வேதனையோடு கோப ஆக்கினையோடும் இத்தகைய வார்த்தைகளை அவர் தந்திருந்தார் என்று கடந்த வார செய்தியிலே பார்த்தோம். இதற்கு முன் கொடுக்கப்பட்ட செய்தியிலே என்ன செய்தி? அது ஆண்டவரே வெளிப்பட்டு மிகுந்த காட்சியோடு வல்லமையோடு வெளிப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை தான், தமது நேச ஜனங்களுடைய இருதயங்களில் இருக்கிற வெளிப்பாடுகள் எனக்கு ஒத்ததாக இல்லையே என்ற பரிதவிப்போடு ஆதங்கத்தோடு அவர் சொன்ன வார்த்தை. யாருக்கு முதலிடம்? யாரை முதன்மைப்படுத்துகிறீர்கள்? யாரை மேன்மைப்படுத்துகிறீர்கள்? யாரை மேன்மைப்படுத்துகிறீர்கள்? எனக்கு நிகர் யார்? எனக்கு நிகர் யார்? யாருக்கு என்னை நிகராக்குகிறீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குகிறீர்கள்? படைத்தவரும் பரிசுத்தமும் உள்ளவருமாகிய பரமதேவனாகிய எனக்கு இந்த உலகத்தில் படைப்புகளில் எதை, யாரை எனக்கு இணையாக்குகிறீர்கள், நிகராக்குகிறீர்கள்? இந்த வார்த்தையைத்தான் கடந்த செய்தியிலும் ஆண்டவர் கொடுத்தார், இன்றும் கொடுத்திருக்கிறார், இனி அடுத்த செய்தியிலும் கொடுக்க இருக்கிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எபேசியர் 4:11, 12, 13 வசனங்களை கடந்த செய்தியிலும் பார்த்தோம். ஆண்டவர் தாமுடைய விருப்பத்தினாலே தாம் படைத்த படைப்பாகிய மண்ணை எடுத்து அதிலே உருவை உண்டாக்கி தமது ஜீவ ஆவியின் ஆசியிலே ஊதி மனிதனாக படைத்த கடவுள் அதிலே சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை இறைவாக்கினர்களாகவும், சிலரை நற்செய்தியாளர்களாகவும், அதிலும் சிலரை ஆயர்களாகவும் போதகர்களாகவும் உண்டாக்கினார் கடவுள் என்று பார்க்கிறோம். எதற்காக ஆண்டவர் இப்படியாக பல்வேறு விதமான சூழல்களில் ஒவ்வொருவரையும் அமைக்கிறார்? எதற்காக? அதனுடைய நோக்கம் தான் என்ன என்று பார்க்கின்ற பொழுதுதான் திருத்தொண்டு ஆற்றுவதற்காக, இறை மக்களை, இறை ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவதற்காக, கிறிஸ்து உடல் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த சபைகளை கட்டி எழுப்புவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இத்தகைய அமைப்புகளுடைய மனிதர்களை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். மாலை வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய கடவுள் தாமே ஆதாமோடும் ஏவாளோடும் அற்புதமாய் நடந்தார், பேசினார் என்று. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். ஏனோக்கோடு ஆண்டவர் பேசினார் என்று, நடந்தார் என்று பார்க்கிறோம். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6:9 பார்க்கிறோம். தேவனோடு கர்த்தர் நடந்தார், பேசினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:33 பார்க்கிறோம். ஆபிரகாமோடு ஆண்டவர் சிநேகிதனைப் போல, ஒரு சிநேகிதனோடு பேசுவதைப் போல பேசினார், கூடை நடப்பது போல நடந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆனந்தம் பாருங்கள். யாத்திராகமம் 30:11 பார்க்கிறோம். மோசையோடு தேவன் சிநேகிதனோடு பேசுவதைப் போல பேசி நேரடியாக அவரோடு நடந்தார், பேசினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் உங்களோடு ஆண்டவர் நடக்க மாட்டாரா? ஏனோக்கோடு, நோவாவோடு, ஆபிரகாமோடு, மோசையோடு பேசின கடவுள், நடந்த கடவுள் உங்களோடு பேச மாட்டாரா? நடக்க மாட்டாரா? நடப்பார், பேசுவார். எப்பொழுது? உங்களுடைய இருதயம் மெய்யானதாக, உண்மையானதாக, அவருக்கு உகந்ததாக, அவருடைய பாதைகளிலே, அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து நடப்பதாக, அவருக்கு ஏற்றதொரு பரிசுத்த வாழ்வு வாழ்வதாக, அவருக்கான வாழ்வு வாழ்வதாக நீங்கள் உங்கள் இருதயங்களிலே வாழ்க்கையை கடந்து கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களோடும் ஆண்டவர் பேசுவதற்காகவும் உங்களோடு கூட நடப்பதற்காகவும் கடவுள் ஆசையாய் காத்திருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தமது நேச சீடர்களை தாமே தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். அத்தகைய சீடர்கள் ஆண்டவரோடு வாழ்ந்தார்கள், ஆண்டவரோடு சென்றார்கள், வந்தார்கள், பற்பல காரியங்களிலே ஆண்டவரோடே இருந்தார்கள். ஏன்? கோடானு கோடி அற்புதங்களை செய்கின்ற பொழுதிலும் கூட ஆண்டவர் கூட இருந்தார்கள். கோடானு கோடி அற்புதங்களை ஆண்டவர் செய்வதை தங்கள் கண்களால் கண்டார்கள், உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அவர்கள் சற்று பலனற்றவர்களாய்த்தான், விசுவாசம் குறைந்தவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் தமது பாடுகளின் நிலையை தாம் படைத்த ஜனங்களுடைய பாவ அழிவுகளை போக்குவதற்காக தன்னையே பாவிகளிடத்திலே கையளிக்கப் போகின்ற அந்த சூழ்நிலையை 3 முறையாக தமது சீடர்களை அழைத்து வெளிப்படுத்தியும் கூட, தமது பாடுகள், தமது இறப்பு உயிர்ப்பு நிலைகளை அவர்களுக்கு 3 முறையாய் வெளிப்படுத்தியும் கூட இந்த சீடர்களோ அறியாதவர்களாகவும் அதை விசுவாசம் கொள்ளாதவர்களாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் தமது இறப்பிற்கு பிற்பாடு, உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட தமது நேச சீடர்களை சந்திக்க வருகின்றார். அத்தகைய வேளையிலே எம்மாவு பகுதியிலே 2 சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, அவர்களோடு சென்று கொண்டிருக்கின்ற, எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு சென்று கொண்டிருக்கின்ற 2 சீடர்களோடு இவரும் ஆண்டவரும் சேர்ந்து வள்ளிப்போக்கரை போலவே சேர்ந்து செல்கிறார். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்ளுகின்ற வார்த்தை ஆண்டவருடைய இறப்பை பற்றியும், ஆண்டவருடைய பாடுகளை பற்றியும், வேதனை பற்றியும் தான் பேசிக்கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவர் அறியாதவர் போல அவர்கள் கூட செல்லுகிறார். அவர்கள் செல்ல வேண்டிய வீடு வந்த பாத்திரத்திலே ஆண்டவர் அவர்களோட தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்துகின்ற வேளையிலே தான் அந்த சீடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரை அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவர் தமது சீடர்கள் 11 பேரும் இருக்கத்தக்கதான இடத்திலே வர வேண்டும் என்று அங்கே உள்ளே வருகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய சீடர்களோ அவர்கள் உள்ளமெல்லாம் அஞ்சியவர்களாக, நடுங்கியவர்களாக, என்ன எண்ணங்களோடு இருக்கிறார்கள். ஆண்டவரையே கொன்று விட்டார்களே, நம்மை விட்டுவிடவா போகிறார்கள், நம்மையும் அழித்து விடுவார்களோ, கொன்று விடுவார்களோ என்று அஞ்சி தாங்கள் இருக்கின்ற அறையை அடைத்து கொண்டே அங்கே உள்ளே இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர், உயிர்த்த உன்னத கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர் தமது சீடர்கள் அஞ்சி நடுங்கி பயந்து கதவை அடைத்து கொண்டிருக்கின்ற அந்த அறைக்குள்ளே அற்புதமாய் அதிமிகும் மகிமையின் காட்சியாய் அங்கே தத்ரூபமாக உள்ளே இறங்கி நிற்கிறார்.
இறங்கி நின்று ஆண்டவர் தமது சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை சலாம் அலைக்கும் என்று சொன்னார். இந்த சலாம் அலைக்கும் என்று சொன்ன வார்த்தைக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாக அவர்களை வாழ்த்தினார். அப்படியாய் வாழ்த்தி ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆனால் அவர்களோ அதை அஞ்சினார்கள், பேயென்று நடுங்கினார்கள். பின் ஆண்டவர் அவர்களோடு உண்பதற்கு என்ன இருக்கிறது, என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள் என்று அவர்களை வலுவூட்டி தமது மேன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுடைய உண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே அறிந்த மாத்திரத்திலே தான் அவர்கள் ஆண்டவர் என்று கண்டு கொண்டார்கள் என்று. இப்படியாய் அறிவிக்கப்பட்ட ஆண்டவர் அந்த சூழலிலே தமது நேச சீடர்களை அழைத்தார். மார்க் 16:15 சொல்லப்படுகிறது, உலகெங்கும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தம்முடைய ஆற்றலை, தம்முடைய பரிசுத்த வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து உலகெங்கும் சென்று நற்செய்தி, தேவனுடைய ஜீவ வார்த்தை, ஜீவ வாழ்வு என்னும் வழிமுறைகளான அந்த நற்செய்தியின் வாழ்வை உலகெங்கும் அறியாத, உணராத, ஏற்றுக்கொள்ளாத, தெரியாத ஜனங்களெல்லாம் அறியும்படி, உணரும்படி, ஏற்றுக்கொள்ளும்படியமாக தமது மகிமையை வெளிப்படுத்த அவர்களை அனுப்புகிறார். ஆண்டவருடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் உலகெங்கும் செல்லுகிறார்கள், நாடு நாடுகளாக செல்லுகிறார்கள், அற்புதம் செய்கிறார்கள், அடையாளம் செய்கிறார்கள், தேவனுடைய வல்லமையினாலே, கிருபையினால், ஆற்றலினாலே. ஆனால் அற்புதம் செய்த சீடர்களோ எங்கேனும் எந்த இடத்திலேயும் இந்த அற்புதங்களை நான் தான் செய்தேன், நாங்கள் தான் செய்தோம், என்னுடைய ஆற்றலினாலே, என்னுடைய பலத்தினாலே நாங்கள் இதை செய்தோம் என்று எங்கேனும் ஏதேனும் சொன்னதுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இல்லை, அப்படி எவரும் சொன்னதில்லை. அவ்வாறு இருக்க நீங்கள் ஏன் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் சபைகளையும் உங்கள் ஜனங்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரத்தின் நிகழ்வுகளை பாருங்கள். பேதுருவும் யோவானும் அங்கே ஆலயத்திற்கு ஜெபிக்கிறதுக்கு செல்லுகிறார்களே, அதன் சூழல் எப்படியா இருக்கிறது? யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு 3 மணிக்கு ஜெபிக்க வழக்கம் போல் போகிற பாதையிலே செல்லுகிறார்கள். ஆலயத்திற்கு செல்லுகின்ற வழியிலே அழகு வாயில் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே நடக்க முடியாத ஒருவரை அங்கே பிச்சை எடுப்பதற்காக சுமந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த அந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து அந்த நடக்க முடியாதவர் கேட்கிறார், ஏதாவது தருவார்களா என்று 2 கரங்களை உயர்த்தி கேட்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? பொன்னும் பொருளும் எங்களிடத்திலே இல்லை, பொன்னும் வெள்ளியும் என்னிடம் இல்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை உமக்கு தருகிறேன், என்னிடம் உள்ளதை உமக்கு தருகிறேன் என்று சொன்னார். அவர் சற்று ஒரு மன விரக்தியோடு தான் அவரை நோக்கிறார், என்ன தரப்போகிறார்களோ என்று. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? நாசரேத்து இயேசுவின் நாமத்தினாலே, நாசரேத்து இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடந்திடும் என்று சொன்னார். என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். நாசரேத்து இயேசுவின் நாமத்தினாலே சொன்ன மாத்திரத்திலே அவர் துள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். உடனே அவர் என் கையை பிடித்து நடக்க செய்து விட்ட அந்த பேதுரு வாழ்க என்று சொன்னாரா? அந்த பேதுருவை கரங்கூப்பி அவர் மகிழ்ச்சியால் திளைத்து நின்றாரா? பேதுருதான் எனக்கு வாழ்வளித்து விட்டார் என்று அவரை வணக்கத்திற்குரியவராய் எண்ணிக்கொண்டாரா? இல்லை என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு வேண்டுதலைக்கு செவி கொடுக்கிறவர் என்று, நாங்கள் சொன்னவுடன் எங்களுக்கு செய்து தந்தவர் என்று, இப்படிப்பட்ட அநேகருடைய நிலை அந்த சூழலில் இருந்திருக்கும் என்று சொன்னால் பேதுருவையே கடவுளாக எண்ணி நிறுத்தியிருப்பார்கள், உயர்த்தி இருப்பார்கள், பாடி துதித்து இருப்பார்கள். ஆனால் அந்த கால் ஊனமுற்றவரோ, நடக்க முடியாத அந்த சகோதரனோ துள்ளி குதித்து எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை துதித்து பாடி ஆரவாரத்தோடு துதித்தார் என்று, அவர்களோடு துதித்து கொண்டே ஆலயத்திற்குள் சென்றார் என்று
ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சீடர்கள் சொன்னார்கள், என் ஆற்றலை தருகிறோம் என்றல்ல, எங்களிடம் இருக்கிற பலத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லவில்லை. எங்களிடம் இருக்கிறதை, எங்களிடம் உள்ளதை உமக்கு தருகிறோம். என்ன இருக்கிறது? நாசரேத்து இயேசுவின் மகிமை, நாசரேத்து இயேசுவின் நாமம் எங்களிடம் இருக்கிறது. அதை உமக்கு தருகிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தினால் எழுந்து நடந்திடும் என்று கையை தூக்கிவிட்ட மாத்திரத்தில் எழுந்து நடந்தார் அந்த சகோதரன். இயேசுவை மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இவ்வாறு இருக்க உங்களுடைய இருதயம் சலசலத்து போவது என்ன? அற்புதங்களை செய்த தேவனை மறந்து, ஆச்சரியங்களை தருகிற ஆண்டவரை மறந்து, வாழ்வில் உச்சத்திற்கு உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற மகா கிருபை உள்ள தெய்வத்தை மறந்து, அவரால் உண்டாக்கப்பட்டவர்களை, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட படைப்புகளை நீங்கள் முதன்மைப்படுத்துவதும் முன்னிலைப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் துதிபாடுவதுமாய் இருக்கிறத கண்டு உள்ளத்தின் மனதிலே வேதனை அடைந்து எரிச்சல் அடைந்த தேவன் அல்லவா இந்த வார்த்தையை சொன்னார். யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள்? யாருக்கு என்னை நிகராக்குகிறீர்கள்? எனக்கு நிகர் யார்? எனக்கு நிகர் யார் என்று, எனக்கு யாரை இணையாக்குகிறீர்கள் என்று உங்கள் உள்ளத்திலே இந்த ஆண்டோடைய வாழ்வின் சூழலில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறது? கால் நடக்க முடியாது நடந்த அந்த மனிதன் நாசரேத்து இயேசுவின் நாமத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கை தூக்கி விட்ட மாத்திரத்தில் நடந்தானே. நடந்த மாத்திரத்தில் பேதுருவை அவன் துதிக்கவில்லை, பேதுருவை மகிமைப்படுத்தவில்லை, யோவானை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். உங்களுடைய இருதயத்திலும் கடினமான கசப்பான உங்கள் இருதயங்களை களைந்து தேவனுக்கு உகந்த இருதயமாக, தேவனை ஏற்று அவரை அறிந்து வாழுகிற இருதயமாக, அவருக்கு உகந்த இருதயமாக, அவருடைய பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்துகிற இருதயமாக, அவருடைய பரிசுத்த நாமத்தையே மேன்மைப்படுத்துகிற இருதயமாக மாறும்படியாக அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுங்கள் ஒரு நிமிஷம். இரக்கமுள்ள தகப்பனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பரிகாசத்திற்காகவும் அவமான வேதனைகளை ஏற்படுத்துகிற இந்த அவல நிலை வாழுகின்ற இந்த ஜனங்களுடைய வாழ்வுக்காக, இந்த ஜனங்களை வாழ வைப்பதற்காகத்தானே தேவரீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கடைசி சொட்டு வரையிலும் இந்த பூமியிலே சிந்தினீரே ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் மகிமை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை உம்முடைய தந்தை இடத்திலே மன்னியும் தகப்பனே. அறியாது செய்கிறார்கள், அறியாது இவர்களோ செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக நீர் முன்னின்றீரே. அதே வார்த்தையின்படி இதோ உம்முடைய பரிசுத்த பாதத்திலே மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் அறியாது செய்கிறார்களோ, அறிந்தும் தங்கள் முன்னோடிகளுடைய வாழ்வு, மூதாதையருடைய வாழ்வை நாங்கள் அப்படியே பற்றி பிடித்து கொண்டே போகிறோம் என்று வாழுகிறார்களோ தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் இவருடைய இருதயங்களில் இருக்கிற இந்த கடினமான போராட்டத்தின் எண்ணங்களை, கசப்பான போராட்டத்தின் எண்ணங்களை, உமக்கு எதிரான இந்த போராட்டத்தின் எண்ணங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமான இருதயத்தை, உமக்கு உகந்ததான இருதயத்தை, உம்முடைய நாமத்தை மாத்திரமே இந்த உலகத்திலே அலங்கரித்து ஆர்ப்பரித்து மேன்மைப்படுத்துகிறவர்களாக, உயர்த்துகிறவர்களாக அவர்களுடைய இருதயங்கள் மனமாற்றம் அடைவதாக அந்த கிருபையை என் தேவன்தாமே செய்வீராக. அப்படியே நீர் செய்து கொண்டு அவர்களுடைய இருதயங்களும் உமக்கு உகந்ததாய் மாற்றம் அடைந்து அவர்களால் போதிக்கப்படுகின்ற ஜனங்கள், அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்களும் உமக்கு சொந்தமாய் மனமாற்றம் அடையும்படியாக என் தேவனே நீர் கிருபை செய்வீராக. என் வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற, என் வார்த்தைகளை போதிக்கிற அவருடைய வார்த்தைகளும் என் தந்தையிடத்தில் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நான் என் தந்தையிடத்தில் விண்ணப்பிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொன்ன நேச தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதென்று, உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்கள், மகிமைப்படுத்துகிறவர்கள், உமது நாமத்தை எடுத்து சொல்லவும் அதை கேட்கிற ஜனங்கள் முழுமையான இருதயத்தோடு உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றி கொள்ளவும், உமது நாமத்தையே உயர்த்தி வாழவும் கிருபை தருவீராக.
அப்படியே நீர் செய்து ஆளுகை செய்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். என் நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.